கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் மிக சுருக்கமாய் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் ஆசாரியர்களுக்கு கொழுமையினால் பூரிப்பாக்கார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். திருப்தி அடைய, நாம் திருப்தி ஆக என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்கனவே பேசி இருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் மற்ற மிக முக்கியமான சில சத்தியங்கள் யூடியூப்ல இருக்கிறது. அதை போய் கேளுங்கள். சிம்சோனின் 7 ஜடை, கொழுமையினால் பூரிப்பாகுதல், இப்படிலாம் பல கத்திரிடத்திற்கு வாருங்கள், இப்படி பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அதெல்லாம் யூடியூப்ல இருக்கிறது. நீங்க போய் பார்த்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலிருந்து திருப்தி ஆக்குவார். எதனால்? அடுத்த பகுதி நன்மை. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை வைத்திருப்பதற்கு, நம்மளை வழிநடத்துவதற்கு உதவியா இருப்பது நன்மை. எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் தெய்வம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் விருப்பமாய் காணப்படும். உலகத்தாரை இருக்கிற எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று மனிதன் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் தெய்வம் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும். தெய்வத்தை நம்பாதவர்கள் தன்னைத்தான் நம்புகிறார்கள், தனக்கு தானே நன்மை உண்டாக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். எப்படி ஆகிலும் நன்மை என்பது இந்த உலகத்திலே ஆதி ஆமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த நன்மை கடந்து வருகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின பொழுது கூட தேவன் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை வைத்தார். அதன் பின்பு ஆதாமும் ஏவாளும் நன்மையை தீமையை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மாறினார்கள். அதிலிருந்து வரைக்கும் ஒரு மனிதனுக்குள் நன்மை தீமை என்ன என்பதை பகுத்தறிய முடிகிறது. ஆனால் இந்த நன்மையை மனிதர்கள் தீமையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப உலகத்தாரை உலகத்துல பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எதெல்லாம் நன்மை நன்மை நல்லது நல்லது என்று பார்த்து அதை உண்டாக்கி படைத்து வைத்தாரோ அதை மனிதன் எல்லாம் தீமையாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் கண்டார். ஆனால் இன்றைக்கு உலகத்தார்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிங்கிள், நாங்கள் தனிமை, நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம். இந்த பாரம்பரிய சடங்கெல்லாம் பழைய காலத்திலிருந்து வந்தது. இந்த பழைய காலம் சொல்றாங்களே, இந்த பழைய காலத்தை பின்தொடர்ந்துகிட்டே போனோம்னா இந்த பழைய காலம் எங்க வருதுன்னா பைபிள்ல முடியும். ஆண்டவர் சொன்ன பிரமாணங்களை உடைப்பதுதான் சத்துருனுடைய மிகப்பெரிய நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவர் எதெல்லாம் நன்மையாய் மாற்றணும்னு நினைத்தாரோ அதெல்லாம் நன்மையாய் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். தீமையாய் பல காரியங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய ஆலயம் இந்த பூமியில சிக்கப்பட்டதோ அதற்கு நிகராக இன்றைக்கு பல இடங்களிலே சாத்தானின் சாட்டானிக் சர்ச் பல இடங்களிலே ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் உலகத்தில் உண்டாகிற ஒரு மிகப்பெரிய தீமை. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு காரணம் நம்மளுக்கு நன்மை செய்யும்படி அவருடைய ஒரு நோக்கமாய் காணப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு நன்மை செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்களும் நானும் அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. மனிதனால் செய்ய முடியாத நன்மையை தேவன் உங்களுக்காக செய்து முடிப்பார். இந்த மனிதனால் சில நன்மைகள் செய்ய முடியாமல் போய்விடலாம். ஆனால் தேவனால் ஒரு நன்மையும் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லா நன்மையும் செய்து முடிக்கக்கூடிய திராணி உள்ளவர், வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் கூப்பிடுவோமானால் அவர் நம்மளுக்கு நன்மை செய்ய முன்வர ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு நன்மை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய செய்தியின் தலைப்பு, தேவன் நன்மை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனால் நன்மை உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதியாகமத்தின் முதலை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 6 வசனம் 50-20 ஆதியாகமம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பினுடைய ஒரு மிகப்பெரிய அறிக்கை தான் இந்த சுற்றறிக்கையாய் காணப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், சகோதரர்களே, கூட பிறந்தவங்களே, நீங்க எனக்கு தீமை செய்யும்படி நினைத்தீங்க, ஆனால் தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரர்கள் சகோதரிகள் உலகத்தார்கள் உலகத்தின் வல்லமைகள் யார் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார். இங்கே பாடல் பகுதியில கூட
மனிதர்கள் என்னை அவமானப்படுத்தும்படி நினைத்தார்கள், நான் இனி மனிதன் நம்பிக்கை வைப்பில்லை, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்க போகிறேன் என்று அர்த்தமுள்ள ஒரு பாடல் ஒன்றை பாடினார்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான தேவனுடைய அருள் வாக்கு, நீங்கள் நன்மையை இந்த மாதம் காணப்போகிறீர்கள். சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார்கள், அறிமுகமானவர்கள், உங்களோடு ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு தீமை செய்யலாம். உங்களை கண்டு கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஊழியத்தில் தீமை செய்யும்படி கர்த்தர் அவர்களை விட்டு வைத்திருக்கிறானுங்க. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தப்ப தேவையில்லாத நிறைய காரியங்கள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற மாதிரி ஏதேதோ காரியங்களை பேசி கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு விசுவாசி இப்படிலாம் பேசுறாங்க பிரதர், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ரொம்ப தவறு தானே, இதெல்லாம் ஊழியக்காரங்களான்னு கேட்டார். அப்ப அவருக்கு நான் சொன்ன பதில் என்ன, ஒரு என்னையும் நினைத்து பார்க்க யாருமே கிடையாது. தாய் தகப்பனை தவிர நம்ம மேல எப்பொழுது நினைவா இருக்கிறது இயேசுசாமியை தவிர, தாய் தகப்பனை தவிர யாருமே கிடையாது. ஆனா 24 மணி நேரமும் உங்களை நினைச்சு ஒருத்தன் குறை சொல்றானா, கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறாரு பாருங்கன்னு. ஒரு காலத்துல நம்மளை நினைத்து பார்ப்பதற்கு கூட யாரும் இல்லாதவர்களாய் கிடந்தோம். சம்பத்துனா யாரும் தெரியாது, அவங்க வீட்டுக்காரங்கன்னா யாரும் தெரியாது, யாருன்னே தெரியாத அளவுக்குலாம் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு சம்பத்தை பற்றி, உங்களை பற்றி, உங்கள் பெயரை பற்றி எந்நேரமும் நினைக்கும்படி கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறாருங்கிற பாருங்க. அவங்க குறை சொல்றத பார்க்க வேண்டாம், அவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறத பார்க்க வேண்டாம். அவன் ஐயாட்டாதான் நான் சொன்னேன், ஐயா எந்நேரமும் உங்களை நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டாரு, அதனாலதான் எளியவன் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அப்ப என்ன அர்த்தம், எளியவனை மற்றவங்க மறுவாங்க. ஆனால் நம்மளை உயர உயர நம்மளை எந்நேரமும் சத்துருக்கள் நினைவு வைத்திருக்கிறாங்க. நம்மளுக்கு என்னதான் தீமைகள் நினைத்தாலும் அது வாய்க்காமலே போயிடும். யோசேப்ப சும்மாவா பண்ணானுங்க, அவனை கொண்டு போய் குழியில போடுறாங்க, அங்க விற்கிறாங்க, எகிப்திற்கு அடிமையாக்குறாங்க, செத்துட்டான்னு சொல்றாங்க, மிருகம் பீறி போட்டுச்சுங்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, கேலி கண்டல் செய்யறாங்க, அவனை கொலை செய்வதற்கு எத்தனைக்கிறாங்க. அவனை என்னென்னமோ அவனுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் சொல்லப்படாத காரியங்களா கூட இருக்கலாம். 11 பேர் 10 பேர் ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும்? நம்மளால வீட்டுல ஒருத்தவங்க பண்ற டார்ச்சரையே சகிக்க முடியாத அளவுக்கு போய்க்கிறது. 10 பேர் சேர்ந்து அவனை ப்ரெஷர் கொடுத்தா அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இப்ப பாருங்க, இந்த 10 விரலும் நம்ம கண்ணை குத்துனா எப்படி இருக்கும்? ஒரு விரல் நம்ம கண்ணை குத்துறதுக்கும் 10 விரலும் சேர்ந்து நம்ம 2 கண்ணையும் இல்லாட்டி ஒரு கண்ணையும் குத்துறது எவ்வளவு வேதனையா இருக்கும்? அந்த அளவுக்கு யோசேப்புக்கு ரொம்ப பிரஷரா இருந்திருக்கலாம். அவனுக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் அவனுக்கு அப்ப தீமையா தான் இருந்தது. நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், என்னை குழியில போடுறீங்கிறான். நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், சோறு தானே கொண்டு வந்தேன், ஏன் என் ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறீங்கன்னு சொல்லி இருக்கலாம். என்னை ஏன் விற்கிறீங்க, எங்க அப்பாட்ட கொண்டு போய் விடுங்க, நான் இனிமே உங்க வழியிலே வரமாட்டேன்னு அவன் கெஞ்சி இருக்கலாம். இரவு முழுவதும் அவன் அழுது கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இவர்களுடைய நோக்கம் முழுவதுமே அவனை எப்படியாவது ஓச்சிடணும், அவனை இந்த பூமியில இருக்க விடவே கூடாது. இல்லாட்டி அவன் நம்ம வம்சத்துல ஒருத்தன் இருக்கிறான்னு கூடாது. இஸ்ரவேல் கோத்திரத்துல யோசேப்புன்னு ஒருத்தன் இல்லாமல் போகணும், அந்த அளவிற்கு அவனுக்கு தீமை நினைத்தார்கள். உங்களை கூட அப்படி நினைக்கலாம். நீங்க வளர்ந்து வர்றதை பார்த்து, நீங்க ஊழியம் செய்யறதை பார்த்து, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கிறத பார்த்து, இவனை எப்படியாவது ஓச்சிடலாம் நினைச்சு உங்களோடு இருக்கிறவர்களே உங்களுக்கு பகைஞனாய் மாறலாம். ஆனா வெளியில சகோதரர்கள், வெளியில சகோதரிகள், வெளியில ஊழியக்காரர்கள் நல்லவர்கள், ஆனால் உள்ளுக்குள்ள அவர்கள் விரியன் பாம்பின் விஷம் உடையவர்கள். விரியன் பாம்பின் விஷம் அவர்கள் நாவின் கீழே இருக்கிறதும் பைபிள் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் இந்த மாதம் அந்த தீமையை நான் நன்மையாக மாற்றி தரப்போகிறேன். கர்த்தர் அந்த தீமையை நன்மையா மாத்திடுவாரு. நீங்க ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? இவங்களை நம்புறேன், இவங்களாலதான் எனக்கு இன்னைக்கு பெரிய கேடு வந்துடுச்சு, இவங்களாலதான் இன்னைக்கு நான் பெரிய குழியில் அகப்பட்டுட்டேன், யாரையுமே நம்ப மாட்டேன் நம்பினேன், அங்கு அவங்களையும் நம்ப கூடாது. நம்பிக்கைங்கிற நங்குரம் கிறிஸ்துவின் மேல் மட்டும்தான் இருக்கணும். வேற யாரையும் இந்த உலகத்துல நம்ப கூடாதுன்றல்ல, முழுமையாய் நம்ப கூடாது. முழு நம்பிக்கை அவர் மேல மட்டும்தான் இருக்கணும். நீங்க யார் மூலமாய் உங்களுக்கு தீமை வருகிறதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்ற போகிறார். அந்த மாதத்தின் வாக்கு தத்தமே
நன்மையினால் திருப்தியாக்குவேன். எந்த அளவுக்கு தீமையை சகித்தீர்களோ அதை காட்டிலும் 2 மடங்கு தேவன் உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். அப்ப தேவன் யோசேப்பை நன்மையினால் நிரப்பினார். அவனுடைய வாழ்க்கையை நன்மையாய் மாறினது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உபாகமம் 28 11 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். இந்த கற்பனைகளை, கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கை கொண்டால், அப்ப கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை நன்மை உண்டாகும். அது ஒரு பக்கம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்யணும்னா நம்ம அவருக்கு பிரியமாய் நடக்கணும். அப்ப தேவன் யோசேப்புக்கு வந்த தீமையை நன்மையாய் மாற்றினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை வைத்தே நான் இந்த காரியத்தை சொல்லி முடிக்கலாம். ஏற்கனவே அபிஷேகத்தின் 7 தன்மையில யோசேப்பை மட்டும்தான் பேசியிருக்கிறேன். திரும்ப திரும்ப அந்த சர்க்கிள்குள்ள நான் வர விரும்பல. அப்ப தேவநாம மகிமைப்படட்டும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏறிட போகிற தீமையை நன்மையாய் மாற்றணும்னா, இல்ல ஏற்கனவே வந்த தீமையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் நன்மையாய் மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது யாத்திராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமும் 1:20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எது நிமித்தம் நன்மை செய்தார்? எல்லாரும் சொல்லுவாங்க அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடினால். தப்பு. கர்த்தருக்கு பயந்தபடியினால் அவர்கள் குடும்பத்தை தலைக்க செய்தார். அது ஒரு நன்மை. ஆனா எது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். தலைக்க செய்வது வேறு, நன்மை செய்வது வேறு. தலைக்க செய்வது என்பது குடும்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி. அது ஒரு வகையில் நன்மைதான். இருந்தாலும் நன்மை எது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார்? யாத்திராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகமும் 1:18 வாசிக்கிறேன். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எது நிமித்தம் தேவன் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்தார்? அவர்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை, ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அதற்கு மேலுள்ள காரியங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவள் கற்ப வேதனைப்பட்டு பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி அலறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் பிள்ளை பெறும்படி அலறி ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். எது நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்னா, அவர்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைத்தார்கள். இந்த ஆண் பிள்ளை என்றால் என்ன? அதான் வெளிப்படுத்துதல் 12:5 கேட்டோம். சேல ஜாதியாரையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. அப்ப இந்த ஆண் பிள்ளை என்பது ஆளுகைக்குரியது. ஆளுகை என்பது ஜெய ஜீவியம். ஞானம் வீட்டை கட்டி 7 தூண்களினால் ஸ்திரப்படுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 7 தூணுல ஒரு தூணு தான் ஜெய ஜீவியம். ஞானம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் ஞானமாயிருக்கிறார். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள் 6 தூண்களை பற்றி சொல்லுங்க. இந்த 7 தூண்கள் அப்படிங்கிறது ஜெய ஜீவியத்துல 7 தூண்ல ஒரு ஜெய ஜீவியம். இன்னைக்கு இந்த ஜெய ஜீவியம் என்பது ஒரு உபதேசம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஜெய ஜீவியம் காணப்படுகிறதா? இயேசுவானவர் பாவிகளோடு வாழ்ந்தார், ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, பாவத்தை ஜெயித்தவராயிருந்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், வியாதி அவருக்குள் காணப்படவில்லை, அவர் வியாதிகளை ஜெயித்தவராயிருந்தார். சத்துருக்களோடு இந்த பூமியில் உலவாடினார், இந்த பூமிகளை அசைவாடி கொண்டிருந்தார், உலாவி கொண்டிருந்தார். சத்துருக்களை ஜெயிக்கிறவராயிருந்தார், பகைஞர்களை ஜெயிக்கிறவர்களாயிருந்தார். கடைசியாய் பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார்.
ஜெய ஜீவியம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாய் இருக்கணும். பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய், சத்துருக்களை ஜெயிக்கிறவர்களாய், அக்கிரமங்களை மீதி மற்ற எல்லா காரியங்களை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு இந்த ஜெய ஜீவியத்தை பற்றி உபதேசம் என்பது அநேக இடங்களிலே தளர்வு பட்டு போய் காணப்படுகிறது. எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஜெய ஜீவியம்னா என்னன்னு சொல்லுவதற்கோ இல்லாவிட்டால் ஜெய ஜீவியத்தின்படி வாழ்வதற்கோ இன்றைக்கு ஆட்கள் மிக குறைவு. நம்மளை தேவன் அழைத்ததற்கு, உருவாக்கினதற்கு, இந்த அழைப்பின் சத்தியத்திற்குள்ள வந்ததுக்கு, இந்த பெந்தைக்கோஸ்து மார்க்கத்திற்குள் வந்ததுக்கு காரணமே ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். எல்லாரையும் ஜெயிக்கிறவன், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான். ஜெயங்கொள்கிறவனின் ஆலயத்தில் நான் தூணாக்குவேன். ஜெயம் இல்லாதவன் எப்படி தூணாக முடியும்? பாவத்தை ஜெயிச்சுட்டோமா? ஆண் பிள்ளை என்பது ஜெய ஜீவியம். உங்களுடைய ஜெய ஜீவியத்தை நீங்களும் நானும் உயிரோடு காத்தோமானால், உயிரோடு காப்பாற்றினோமானால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்ய வல்லவராயிருக்கார். மருத்துவச்சிகள் ஆண் பிள்ளையை உயிரோடு காத்தபடியினால் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். ஆண் பிள்ளை என்பது என்ன? ஜெய ஜீவியை காண்பிக்கிறது. இன்னும் சுருக்கமா ஆளுகையை காண்பிக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆளுகை எங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்த, நமக்கு கொடுத்த அந்த ஜெய ஜீவியம் எங்க? பாவத்தை ஜெயிச்சுட்டோமா? உலகத்தை ஜெயிச்சுட்டோமா? மாம்சத்தை ஜெயிச்சுட்டோமா? அந்நிய அன்பை ஜெயிச்சுட்டோமா? விக்கிரக ஆராதனைகளை ஜெயிச்சுட்டோமா? புறங்கூறுதலை ஜெயிச்சுட்டோமா? மாம்சீக கிரியைகளை ஜெயிச்சுட்டோமா? துஷ்ட வல்லமைகளை ஜெயித்து விட்டோமா? மிருகங்களை ஜெயித்து விட்டோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா வியாதிகளின் மீது நம்மளுக்கு ஜெயம் காணப்படுகிறதா? கடைசி வர வேண்டியது சத்துருவாகிய மரணத்தையும் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம எல்லா காரியத்தை ஜெயிக்கணும். சரி, ஜெயிக்க நம்ம என்ன செய்யணும்? உலகத்தான் சொல்வார்கள் நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். அது நம்மளுக்குரிய வார்த்தை. நம்ம தான் ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஜெயாதிகளாய் மாற வேண்டும். இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏதாவது ஒரு காரியத்தை கண்ட உடனே பதறிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. அது ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும். நான் ஜெபத்துல சொன்ன மாதிரி போராடி ஜெயம் பெறணும். ஜெபத்துல போராடணும். யாக்கோபை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான். அவன் மனுஷனோடும் தேவனோடும் போராடி அவன் என்ன செய்கிறான்? அவர்களை மேற்கொள்கிறான். மேற்கொள்கிறது என்பது ஜெயத்தை காண்பிக்கிறது. அவன் ஆண்டவரே ஜெயிக்கிற அளவிற்கு மேல அவனை அந்த அளவிற்கு அவனுடைய ஜெபம் இருக்குது பாருங்க. அவங்க போராடினா மேற்கொண்டான் இருக்குது. ஓசியால அவன் அழுது கெஞ்சி மன்றாடினான். எப்படியோ ஜெயிச்சுட்டான்ல. சரி, நம்ம ஜெயிக்க என்ன செய்யணும்? பாவத்தை ஜெயிக்க நாம் பாவத்திற்கு செத்தவர்களாய் காணப்படும். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னார். ஏதாவது இருந்தாதான் எடுத்துட்டு போவான். என்கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே, அவன் வந்து வெறுங்கையாக தான் போகணும். பாவம் நம்மளிடத்துல வரும் பொழுது பாவம் செய்யக்கூடிய எந்த திராணி நம்மளுக்குள்ள இல்லாமல் இருக்கணும். அதான் பாவத்திற்கு மறிக்கிறது. உலகத்தின் வல்லமைகள் நம்மளிடத்துல போராடும் பொழுது, உலகத்தின் வல்லமைகள் நம்மளிடத்தில் வரும் பொழுது, உலகத்தின் வல்லமையை நாம் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு நம்மளிடத்துல எதுவுமே காணப்படக்கூடாது. ஒரு உணர்வுகள் கூட காணப்படக்கூடாது. சிந்தனைகள் என்ன வரக்கூடாது. இதுதான் படிப்படியா ஜெயம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. பாவத்திற்கு மறித்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம். அன்னையோட முடிச்சு அந்த சாப்டர். திரும்ப நம்ம எங்க உயிரடைகிறோம்னா பாவத்துல. அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஜெய ஜீவியம் செய்யணும்னா ஒரு 50% பாவத்திற்கு மறித்தீர்களா, 50% ஜெய ஜீவியம் செய்ய முடியும். 100% பாவத்திற்கு மறித்தோம்னா 100% ஜெய ஜீவியம் செய்ய முடியும். நம்மளுடைய வாழ்க்கை ஜெய ஜீவியத்திற்கு நேராய் போகணும். நம்ம ஜெய ஜீவியம் செய்தால்தான், ஜெயமுள்ள ஜீவியம் செய்தால்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்ய முடியும். மருத்துவச்சிகளை தேவன் நன்மை செய்ய காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த ஜெய ஜீவியத்தை, ஜெயமுள்ள வாழ்வை கெடுத்து போட்டோமா, கொலை செய்து போட்டோமா, இல்ல இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த ஜெயம் எங்க? பார்வையில ஜெயம், பேச்சுல ஜெயம், செயல்ல ஜெயம், கிரியையில ஜெயம், நடக்கையில ஜெயம், பாவத்துல ஜெயம், உலகத்துல ஜெயம், மாம்சத்துல ஜெயம், வியாதியில ஜெயம், கெட்ட வார்த்தையில பேசுற ஜெயம், மற்ற துர்க்கிரியைகள்ல இருந்து நம்ம மீட்டெடுக்கப்பட்டு அதை நம்ம ஜெயித்து இருக்கிறோம். இப்ப ஒரு மனிதனுக்கு ரொம்ப குடிப்பழக்கம் இருக்குன்னா அதை விட்டு
ஜோம் பண்ணி எப்படி விட்டுட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வார், அதை எப்படிதான் நான் ஜெயித்தேனே தெரியல. இனிமே அந்த குடி அவர்கிட்ட அந்த 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 பாட்டிலே வந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், குடிக்க மாட்டார். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஜெயித்து 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 முன்னாடி வரணும். இதுவரைக்கும் இல்லைன்னா கூட இனிமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை ஜெயிக்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்துல எப்பெல்லாம் காலையில அதிகாலையில எழுந்திருக்கிறேனோ அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பது உண்டு. இந்த நாள்ல என்கிட்ட எந்த வல்லமையும் போராடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த வல்லமனாலும் வரட்டும், ஆனா ஜெயிக்கிறது நானா இருக்கணும். எந்த வல்லமனாலும் வரட்டும், ஆனா ஜெயிக்கிறது நானா இருக்கணும். தாவீதுனுடைய அறிக்கை அதுதான். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு அறிக்கை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆண்டவர் எந்த சேனை வந்தாலும் எந்த மதில் வந்தாலும் நான் அதை தாண்டுவேன்கிற ஒரு தரமான நம்பிக்கை நம்மளுக்குள்ள வரணும். அதை நான் ஜெயிப்பேன்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு நேசிக்கிறாரா என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள நம்ம உறுதியா இருக்கிறோமாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மருத்துவ செய்களை தேவன் நன்மை செய்ய காரணம் என்ன? அவர்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைத்தார்கள். உங்களுடைய ஆண் பிள்ளைகளாகிய ஜெய ஜீவியத்தை, ஜெயமுள்ள வாழ்க்கையை உயிரோடு நீங்கள் காப்பாற்றுவீர்களானால் தேவன் இந்த மாதம் உண்மையாகவே உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் தேவன் நன்மை செய்வார். இது முதலாவது. இரண்டாவது, ஆண்டவர் நம்மளுக்கு செய்யணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவன் நன்மை செய்யணும்னா ஆண் பிள்ளையாகிய ஜெய ஜீவியத்தை மருத்துவச்சிகள் காப்பாற்றினது போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெய ஜீவியத்தை இதுவரை மரித்து கடந்தாலும் அதை தட்டி எழுப்பி உயிரடைய செய்து அதை மீண்டும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை ஜீவனோடு காப்பாற்ற வேண்டும். ஜெயமுள்ள வாழ்க்கையில ஒரு ஜீவன் காணப்படணும், அதை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றினால் ஆண்டவர் நன்மை செய்வார். இரண்டாவது, தேவன் நம்மளுக்கு நன்மை செய்யணும்னா என்ன செய்யணும்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 24:19. ஒருவன் தன் மாற்றானை கண்டு பிடித்தால் அவனை சுகமாய் போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. சவுல் தாவீதை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது. 1 சாமுவேல் 24:19. நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இரண்டாவது, ஆண்டவர் நம்மளுக்கு நான் முதலாவது நன்மை செய்கிறவர்களை மாறணும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், தீமையை நன்மையினால் வெல்லுங்கள், தீமையை விட்டுவிட்டு நன்மையை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்யணும்னா நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். அவங்க தீமையை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்யாதவர்களுக்கு இல்லாட்டி தீமை செய்யாதவர்களுக்கு நம்ம நன்மை செய்யறதை காட்டிலும் தீமை செஞ்சவங்களுக்கு போய் நம்ம நன்மை செய்யணும். அதுதான் கர்த்தர் பார்க்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. உங்களை பார்த்து ஒருத்தவங்க ரொம்ப அவலட்சணமா தூஷணமா பேசிட்டாங்கன்னா அடுத்து உட்கார்ந்து கொண்டு அவன் பக்கம் தலை வைக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ இல்லை. அவங்களுக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம்னா உடனே அவங்கள போய் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும், விசாரிக்கணும், அவங்களுக்காக தேவ சமூகத்துல பரிந்து பேசணும். பாத்தியா, என்னை பேசிட்டான், கர்த்தர் அவனை போட்டார் பாரு, கர்த்தர் அவனை தட்டிட்டாரு பாரு, கர்த்தர் அவனை வியாதியில. இது 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 தேவ பிள்ளையினுடைய ஒரு அழகு அல்ல. சத்துருக்கள் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் அதை விழுகுதான் பாக்குறத விட்டுட்டு மனுஷனோடு இன்னைக்கு நம்மளுடைய போராட்டம் மாறிடுச்சு. நம்ம ட்ராக் எப்படி மாறி இருக்குன்னு கொஞ்சம் நிதானிங்களேன். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல நம்மளுக்கு தீமை செஞ்சவங்களுக்கெல்லாம் தேடி தேடி நன்மை செஞ்சோம். யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மை செய்தோம். சத்தியநேசன் என்கிற மிகப்பெரிய தேவ மனிதர் ஒருவர் வாழ்ந்தார். நடந்த அவர் ஒரு பிரான்ச்ல ஊழியம் செய்து கொடுத்தப்ப அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் சகோதரிமார்கள் அவர் மேல தேவையில்லாத ஒரு பகையை வைத்துக் கொண்டு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சாப்பாடு தரல. எத்தனை நாட்கள் சொல்ல விரும்பல, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சாப்பாடு தரல. அவருக்கு விசுவாசி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தப்ப அதுவும் எனக்கு வேண்டாம், நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அங்கேயே இருந்து அந்த இக்கட்டான நாட்கள்ல திடீரென்று அவருக்கு ஒரு மாற்றம் வந்தது. சாதாரண ஒரு பிரான்ச்ல இருந்து தலைமை இடத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார். இது யாருமே போய் சொல்லல. இந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவரா அவரை உயர்த்தினார். இப்ப இந்த சகோதரிகள் எல்லாருமே இவருக்கு கீழே வந்துட்டாங்க. உடனே இவர் அங்க இருக்கிற பிரான்ச்சுக்கு போன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அங்க இருக்கிற சகோதரிமார்களை வர சொன்னார்.
வர சொன்னேன்னு இவங்களுக்கு பயம். ஆகா, நம்மளை இன்னைக்கு இந்த ஆள் பழி வாங்க போறாரு, நம்ம ஒரு காலத்துல நம்ம அவருக்கு தீமை செஞ்சோம்ல, அதனால இன்னைக்கு நம்மளை இவர் பனிஷ்மெண்ட்ல வைக்க போறாரு போல, நம்மளுக்கு இது ஆஃபரிங் இல்லாத இடத்துல, சாப்பாடு கிடைக்காத இடத்துல டிரான்ஸ்ஃபர் போட போறாருன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. அங்க போய் பார்த்தால் நடந்தது வேறு. அங்க போய் பார்த்தா நல்ல ஒரு பெரிய ட்ரேல நல்ல என்னென்ன சாப்பாடு. அந்த காலத்துல சாப்பாடு ஊழியர்களுக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என்னென்ன சாப்பாடு வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இவருக்கு வந்த சாப்பாடை அந்த சகோதரிமார் 2 பேரையும் உட்கார வச்சு சாப்பிட சொன்னார். 2 பேரையும் உட்கார வச்சு சாப்பிட முடியவே முடியாது, நீங்க சாப்பிட்டாதான் வெளில விடுவேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பை நிறைய ஒரு அந்த காலத்துல ஊழியத்துல ரொம்ப கஷ்டம். முடிந்த அளவிற்கு எவ்வளவு பணம் அவர் கையில கிடைத்ததோ அப்படியே கொண்டு வந்து அதுல போட்டு இந்தாங்கன்னார். பைய திறந்து பார்த்தா நிறைய பணம். இல்ல ஐயா, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னோடனே, இந்த பணத்திற்காக தான் நீ இத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்ட, எனக்கு பணம் தேவையில்லை, நீ நல்லா இருமான்னாராம். 2 ஊழியக்கார சகோதரிகளும் பாதத்துல விழுந்து அழுதார்களாம். நாங்க உங்களுக்கு எவ்வளவோ தீமை செய்தோம், ஆனா நீங்க உண்மையிலுமே கர்த்தருடைய ஊழியர், நீங்க நன்மை செய்தீங்க. அதுதான் கர்த்தருடைய ஊழியனுடைய அழகு. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். அவர் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல 40 ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல 40 கிளை சபைகளை உருவாக்கினார். சத்தியநேசன் வாராரு அப்படின்னா இருக்கிற இடத்துல எந்த வீட்டுல இருந்தாலும் பிசாசுகள் அலற ஆரம்பிச்சிடும். அவரை கொண்டு தேவன் பலத்த செய்கைகளை செய்தார். சொல்லிக்கொண்டே போகலாம் அவரை பற்றி சாட்சிகள். அந்த அளவுக்கு அபிஷேகத்துல ஓவர்ஃப்ளோ ஆயிருப்பார். காரணம் என்ன? அவர் தீமையெல்லாம் பெருசா பார்க்கல, வசனத்தை தான் பார்த்தார். நீங்களும் நானும் நன்மை செய்யும்படி கர்த்தர் நம்மளை உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் போனால் அதுவே உனக்கு பாவமா இருக்கும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். ஏசாயா 1:17 வாசிக்கிறோம், நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நன்மை செய்ய தெரியலன்னா கூட நன்மை செய்ய படிக்கணும் என்று ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த மார்க்கத்திற்குள்ள வைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யணும்னா, 2வது நாம் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். குறிப்பாய் தீமை செய்த அத்தனை பேருக்கும் நம்ம நன்மை செய்யணும். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, நன்மை செய்தவர்களுக்கே நம்ம நன்மை செய்வதை பார்க்கலாம். உங்களை பற்றி அவதூறா பேசுறவங்க, பழி சொல்லவங்க, கோச்சுக்கிட்டு போனவங்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கிரிய செய்தவர்கள், உங்களை பற்றி அங்கேயும் இங்கேயும் புறங்குறியினவர்கள், எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. முடிந்த அளவிற்கு அவர்களை அனுசரிச்சு போங்க. இல்லாவிட்டால் அமைதியா நம்ம ஒதுங்கணுமே தவிர பகை இருக்கக்கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகின்ற யாதொன்றையும் விட்டு விலகு, ஆனால் அவங்களோட மனஸ்தாபம் வைத்துக் கொள்ளக்கூடாது. 2வது ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்யணும்னா, நம்ம யாருக்கெல்லாம் நன்மை செய்யறோம்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பரலோகத்துல இருந்து கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் நன்மை செய்யறாங்களா? எனக்கு நன்மை செய்தபடியால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. அப்ப தாவீது சவுல் என்கிற சத்துருக்கு நன்மை செய்தான். உண்மையாகவே தேவன் தாவீதுக்கு நன்மை செய்தார். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கூட, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், பாருங்க இந்த வார்த்தை எங்க நிறைவேறுது. சங்கீத 116:7, சங்கீத 116:7, என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் நீ உன் நிலைப்பாறுதலுக்கு திரும்பு. அப்ப பாருங்க, கர்த்தர் சவுல் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் எங்க கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என் பிள்ளைகள் நன்மை செய்கிறாங்களா, தீமை செய்யறாங்களா? உங்களை ஊழியத்துல வளர விடாமல் ஒருத்தவங்க தடுக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்க தெரியுதா, இவங்கதான் தடுக்கிறாங்கன்னு தெரியுதா? நன்மை செய்யுங்க. அவங்க கெட்டு போகணும், அவங்க பிள்ளைகள் ஒண்ணும் இல்லாமல் போகணும், அப்படி ஜெபிக்க கூடாது. அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நன்மை செய்யுங்க. தமிழ்நாட்டின் ஒரு வழக்கமே, தீபாவளி பொங்கல் டயத்துல பாத்திரத்துல ஏதாவது கொடுத்து விடுவாங்க. அந்த பாத்திரம் காலகாலமா அப்படியே கிடக்கும் வீட்டுல. கிறிஸ்துமஸ் வந்தோடனே அந்த பாத்திரத்தை நம்ம என்ன செய்வோம்னா, வெறும் பாத்திரத்தோடு கொடுக்க மாட்டோம், நம்ம அதுல ஏதாவது வச்சு கொடுப்போம். இல்ல நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல நாள் கறி ஏதாவது எடுத்தோம்னா, சாப்பிட்டோம்னா, அதுல அந்த பாத்திரத்துல ஏதாவது வச்சு கொடுப்போம். வெறும் பாத்திரமா கொடுக்காதன்னு பெரியவங்க சத்தம் போடுவாங்க. அந்த அளவிற்கு செய்யக்கூடிய பண்பாடுதான். ஆனால் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யறோமான்னு கேட்டா கிடையாது. அங்கதான் இன்னைக்கு பிரச்சனை. கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்யணும்னா நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யணும். குறிப்பாய் சத்துருக்களுக்கு,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு, அவமானப்படுத்துறவர்களுக்கு, நிந்திக்கிறவர்களுக்கு, குறை சொல்கிறவர்களுக்கு, பழி வாங்குகிறவர்களுக்கு, கோல் சொல்கிறவர்களுக்கு, காயப்படுத்துறவர்களுக்கு, குற்றப்படுத்துகிறவர்களுக்கு, விளத்தழுகிறவர்களுக்கு, எழுந்து வரவிடாதபடி பண்ணுகிற அளவிற்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும். இந்த யோசேப்பு குறித்து சொன்னேன். யோசேப்பை கூட பாருங்க, தன்னுடைய சகோதரர்களுக்கு நன்மை செய்தான். மோசையை பாருங்க, தன்னோடு இருந்த ஜனங்க கள்ள தூக்கி அடிக்கும் போது கூட அவங்களுக்காக பரிந்து பேசி அவங்களை கொன்னு ஓட விடாம காப்பாத்தினது மோசை தான். தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு நன்மை செய்தான். ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய அடையாளமே சத்துருக்களுக்கு நன்மை செய்கிற அடையாளமாக இருந்தது. அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யணும்னா முதலாவது என்ன செய்யணும்? ஆண் பிள்ளை என்கிற ஜெய ஜீவியத்தை உயிரோடு காப்பாற்றணும். அந்த உபதேசத்திற்குள்ள வாங்க. இவ்வளவு நாள் சத்தியம், இனி உபதேசத்திற்குள்ள வாங்க. உபதேசத்தை கேட்கும் போது ஓடி போயிடக்கூடாது. சீசர்கள் இயேசுவோடு இருந்தவங்க ஓடியே போயிட்டாங்க. சத்தியத்தை கேட்கும்போது நல்லா இருந்தது. உபதேசத்தை கேட்கும்போது இது யார் கடைபிடிப்பா? ஜெயஜீவியம் செஞ்சாதான் பரலோகம் அப்படின்னா அப்படியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி யோசித்தரக்கூடாது. நம்ம அந்த நாட்கள்ல வளர வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. முதலாவது கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்யணும்னா, ஏன் முதலாவது தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் அப்படின்னா, அதற்கு காரணமே அவர்கள் ஆண் பிள்ளையை உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆண் பிள்ளை என்பது என்ன? வெளிப்படுத்தல் 12:5 ஆண் பிள்ளை என்கிற ஆளுகை ஜெய ஜீவியத்தை உயிரோடு காப்பாற்றுவீர்களானால், கொலை செய்து போடாதபடி, அதை துன்புறுத்தாதபடி, அதை ஜீவனோடு காப்பாற்றுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? நீங்கள் நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்தோம்னா கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்வார். சவுல் சொன்ன வார்த்தை, எனக்கு நீ நன்மை செய்தபடினால் இன்று எனக்கு நன்மை செய்த. எல்லா நாளும் சத்துருக்களுக்கு நன்மை செய்யணும். வசனத்தை கேட்டுட்டேன், ஒரு நாள் நன்மை செய்யறேன், அடுத்த நாள் சண்டை போட்டுரும், அப்படி இல்லை. எல்லா நாளும் நன்மை செய்யணும். எத்தனை முறை பகைத்தால் நன்மை செய்யணும். அப்படி செய்வோமானால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்வார். குறிப்பாய் சத்துருக்களுக்கு நன்மை செய்தீங்கன்னா, உங்களை பகைக்கிற விரோதிக்கிறவர்களுக்கு நன்மை செய்தீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க எப்படினாலும் போட்டோம், நீங்க நன்மை செய்தபடினால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கு நன்மை செய்வார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்வோம். ஆண்டவரே, யோசேப்புக்கு வந்த தீமை உண்மைதான். நம்பினவர்கள் மூலமாய் அவனுக்கு தீமை ஏற்பட்டது உண்மைதான். என்னை ஒன்னும் செய்ய மாட்டாங்க நம்பிதான் சாப்பாடு கொடுக்க போயிருப்பான். ஆனால் அவனையே குழியில ஓட்டாங்க. ஆனால் அந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்றினார். யோசேப்பு சொல்றான், இவர்களை உயிரோடு காக்கும்படிதான் தேவன் என்னை அனுப்பினார் என்பதை அறிந்து கொண்டேன். உங்களுக்கு மனிதன் செய்கிற ஒவ்வொரு தீங்குக்கும் பின்பதாக தேவனுடைய திட்டமும் கூட மறைந்திருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்ய படிக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். எங்களுக்கு அப்பேற்பட்ட திராணியை தாங்க ஏசப்பான்னு சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை சோத்திரம் சோதிராம் 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 ஐயா.